நம்ம வீட்டில் இருந்தால் சும்மாவே இருக்க மாட்டோம். எப்பயுமே நம்ம கை பரபரன்னு தான் இருக்கும். எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு தான் தோணும். சரி, பசங்களும் ஈவினிங் வந்துருவாங்க. அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சது தான் இந்த ப்ரெட்டு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நானும் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். அவங்களும் அதுக்கு பேர் சொல்லலை, அதனால் நானும் சொல்ல முடியல. ப்ரெட்டை வந்து சைடில் இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துடுது உடனே. ரொம்ப இது பண்ணால் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும். ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். நான் ஒரு பேக்கெட்டு ஆவின் பால் தான் வாங்கினேன். ஆனால் அந்த பாலே நல்லாவே வந்தது. நல்லா, அதாவது சிம்லேயே வச்சு ரொம்ப கொல கொலன்னு ஆகாமல் ரொம்பையும் தண்ணியாகவும் இல்லாமல் நான் அந்த இதை பண்ணி நல்லா இது பண்ணேன். அது கலருக்காக நான் ஃப்ளேவருக்கு, அதாவது கலர் வர்றதுக்காக ஃபுட் கலர் யூஸ் பண்ணல. நான் வந்து சாஃப்ரான் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதையே அந்த காய்ச்சின பால்லையே கொஞ்சம் நேரம் அந்த கலர் மாறுற மாதிரி நான் இது பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தாலாம் கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுட்டேன். அப்புறம் அந்த சாஃப்ரான் இது ஊற வச்சுருந்தாலும் அதையும் போட்டுட்டு ஏலக்காய் தூளையும் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறமா அதையும் கிண்டி 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 விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் வந்து ஜீனி பாகு, அந்த ப்ரெட்டு பீஸை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக அந்த ஜீனி பாகு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஜீனி பாகு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது பண்ணால் போதும். ரொம்ப கம்மி பண்ணலாம் தேவையில்லை. லைட்டாக இது பண்ணோன்னா அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த பால் வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தேன். சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் இந்த பதம் வந்தோடனே இறக்கிடலாம். அந்த ப்ரெட் பீஸும் ஊறிடும். அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்ததுங்க. ரசகுல்லா எப்படி இருக்கும் அதே மாதிரி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரு வாய் எடுத்து வச்சது தான் உடனே அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.